என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய பூண்டு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான். ஆல்ரெடி நான் அடுப்பில் கடாயை காய வச்சிட்டேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. 5லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இப்போ சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் மட்டும் தனியாக வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 20லேருந்து 25 சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிடுவோம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ரொம்ப வதங்கிற வேணாம், கொஞ்சம் வதங்கினாலே உங்களுக்கு தெரியும், ஸ்மெல் வரும். வீட்டில் நம்மகிட்ட காய்கறி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த சின்ன வெங்காயம் குழம்பு பண்ணலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை மட்டும் வச்சு கூட பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ரா பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தோட பூண்டோட சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூண்டு ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிளகாய் நம்ம இதில் ஆட் பண்ணலாம், அதனால் நம்ம பொடி தான் நமக்கு ஸ்பைசஸ்க்கு. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தக்கன நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு மூடியாச்சு. கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு வரட்டும். 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ரொம்ப கொதிச்சு நம்ம வர்றதுக்குள்ளே நம்ம இடத்துக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துருவோம் குழம்புக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தேங்காய் பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதை ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, வெங்காய பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. This video sponsored by BuyMood e-shopping app. This app download Play Store app Store. BuyMood e-shopping app best quality of the grocery and staples collection. BuyMoodல A to Z வீட்டு திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட்ஸில் எந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. வெல்கம் கிட் வாங்கினா ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். நமக்கு தேவையான திங்ஸை எப்போ வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். வித்தின் 7 டேஸில் ரிசீவ் ஆகிடும். Parcel very safe and secure and receiving the purchase. Low priceல குவாலிட்டியான திங்ஸு and convincing the purchase. grocery, daily grocery items, mobile essence எல்லாமே இருக்குது. BuyMood e-shopping application is one of the online shopping app. Description boxல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.